யாரங்கே மாதவன்? அம்மா வணக்கம். வணக்கம்மா. ஆண்டவன் அருள் பெற்று நீண்ட காலம் சுகமாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகட்டுமா. அப்படி இருந்த பொழுதிலும் பேர் பெற்ற சபைக்கண் வந்திருக்கக்கூடிய மாது இன்னார் இனியார் என்ற விளக்கம் தெரிகிறது. சொல்லுமா. விளக்கமாக சொன்னால் உமக்கு தெரியும். அறியால் குண்டமாதேவி 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 என்று அழைப்பார்கள். குண்டிபோத ராஜர் பெற்றெடுத்த குண்டமாதேவி என்று அழைப்பார்கள். அப்படி இருந்தாலும் இந்த அஸ்தினாபுரத்திலே மூவேந்தர்கள் இருக்கின்றார்கள். யார் யார் என்று சொல்லுமா? நீ தான்பா சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. பெரியவர்களை பெயர் விட்டு சொல்லக்கூடியது. இருவழியும் தெரியாமல் அவர் இருப்பவர் அன்னவர் தான் என் கணவர். ஆமா. அப்படி இருந்தாலும் இரண்டாவதாக உதித்தவருக்கும் எமக்கும் திருமணம் நடந்து சில காலம் ஆச்சு. குழந்தை இல்லாத காரணத்தால் தூர்வாசருக்கு ஒரு நேரத்திலே நான் பணிவிட வேலைகளை செய்தேன். அவர் அருளால் எனக்கு கிடைத்த 5 மந்திரத்தால் 5 புத்திரர்களை பெற்றெடுத்திருக்கின்றோம். 3 என் வயிற்றில் பிறந்தார்கள். 2 என் தங்கையாக விளங்கக்கூடிய மாற்றாதேவி வயிற்றில் பிறந்தார்கள். அப்படி இருக்க தருமன், பீமன், அர்ஜுனன், நகுல, சகாதேவர் என்று 5 ராஜாக்கள் இருக்கின்றார்கள். உயிர் ஒன்றாகவும் உடல் 5ஆகவும் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த அஸ்தினாபுரத்திலே எங்களுக்கு குறை என்பதே கிடையாது மாதவன். ஏனென்றால் மூத்தவராக விளங்கக்கூடியவருக்கு 100 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அப்படி இருந்த பொழுதிலும் அன்னவருடைய பெருந்தன்மையால் நாங்கள் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இளையவராக இருந்தாலும் என் பிள்ளைக்கே இளவரசர் பட்டம் கிட்ட வேண்டும் என்று பெரியவர் எண்ணி பெரியவர் வார்த்தையை கேட்டு தருமனுக்கே இளவரச பட்டம் என்று கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட என் மைத்துனர்கள் இருக்கும் பொழுது எனக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம். 5 ராஜாக்களும் 5 தூண்களாக என்னை காத்து வருகிறார்கள். குழந்தைகள் எங்கிருந்தாலும் அழைத்துக் கொண்டு தாயார் இருக்கின்ற இடத்துக்கு வந்துவிட்டோம். புறப்படி போகலாம்.